ஹே திஸ் இஸ் எஸ்கே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க பார்ட் 3. அதாவது நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுத்தோடனே நம்ம ஆரி ஒர்க்குக்காக ஒரிஜினல் அளவுலாம் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆரி ஒர்க் அந்த ஒரிஜினல் அளவை விட 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு ஆரி ஒர்க் போட்டுருவீங்க. பிகாஸ் அது வந்துட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் ஆரி ஒர்க்கு ஒரிஜினல் அளவை விட எக்ஸ்ட்ராவாக வச்சு போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச்சிங் ஒழுங்காக வராது. அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் போடுறப்ப ஆரி ஒர்க் எல்லாமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு வீணாக போகும். அது மட்டும் இல்லாமல் சிலது பிஞ்சு போயிட்டு எல்லாமே பெரியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் ஒரிஜினல் அளவை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே வச்சு நம்ம ஆரி ஒர்க் போடுறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒன்று கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ இது என்னோட ஒரிஜினல் அளவு. இதை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் இப்போ என்னோட ஒரிஜினல் அளவு இதை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே வச்சு தான் நான் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். இன்கேஸ் எனக்கு டைட் பண்ணணும், டக் பிடிக்கணும்னா இந்த இடத்த நான் எப்படி பிடிச்சிக்கலாம். அப்போ பிடிக்கிறப்ப எனக்கு ஆரி ஒர்க் டிஸ்டர்ப் பண்ணாது. நான் இப்போ இதை ஃபுல்லாகவே வச்சுருந்தேன்னா எனக்கு இப்போ இன்கேஸ் பிடிக்கணுன்னா கூட என்னால் பிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையில் தையல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஒரு ஃபினிஷிங் லுக் நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.